சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. கூட்டணி கணக்கு மாறியது. கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதிமுக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வர உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அதிமுகவில் அடித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக இருக்கக்கூடியது அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் தான். குறிப்பாக அதிமுகவில் இந்த உட்கட்சி விவகாரம் காரணமாக 4 கட்சிகளாக பார்த்தீங்கன்னா உடைந்திருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிவு சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தலைமை விவகாரம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வெடித்தது. அதுக்கப்புறம் சசிகலா இப்போ தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது அதிமுக இந்த தடவை வலுவாய்ந்த கூட்டணியை அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டணி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைத்து இருப்பதாகவும் அவங்க எடுத்த சர்வேலையும் பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னிலை வகித்து வருவதாகவும் திமுகவை இந்த தடவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி கூட்டணிக்கு வருவது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைத்துட்டு இருப்பதாகவும் இதனால பார்த்தீங்கன்னா விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம். கிட்டத்தட்ட விஜய்க்கு 80 சீட்டு பிளஸ் டெபுட்டி சிஎம் போஸ்ட் கூட தருவதாக தயாராக இருக்கும். நீங்கள் கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை பிஜேபி நடத்திட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இல்லை தாவேகா 234 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். ஏன்னா தாவேகா அதிமுக கூட்டணிக்கு போவது தாவேகாவுக்கு நல்லது, விஜய்க்கும் நல்லது. காரணம் என்ன சொல்கிறாங்களா அரசியல் விமர்சனர்கள்லாம், ஒரு பக்கம் தாவேகா கூட்டணிக்கு போனால் 80 சீட்டு இல்லை 50 60 தராங்கன்னு வச்சுங்களேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டை அதிமுக கூட்டணியில் அவர் வெல்றாருன்னா அவருக்கு எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று துணை முதல்வர் பதவி கூட்டணியில் இருப்பதனால பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி 2 இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர்ஸ் இவர் பக்கம் இருக்குது. விஜய் அவர்கள் இதுக்கு ஒத்துப்பாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் தரப்பு இதுக்கு அந்தளவுக்கு ஆர்வம் காட்டி வருவதாக தெரியல. கண்டிப்பாக 234 தொகுதிகளும் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு நம்முடைய கருத்துக்களாக இருக்குது. மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைக்கணுமா இல்லை தனித்து போட்டியிடுவது நல்லதா அப்படின்றத மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி. அடுத்தடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.